வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. திருவாரூர் தொகுதி தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமமுக வேட்பாளர் நாளை தஞ்சையில் அறிவிக்கப்படுவார் என டிடிவி தினகரன் பேட்டி. தமிழகத்தில் தொழில் தொடங்க 14 புதிய நிறுவனங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 23, 24 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. சபரிமலை நடையை சாத்திய தந்திரிகள் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. கேரளத்தில் நடைபெறும் போராட்டங்களால் தமிழக எல்லையில் பேருந்துகள் நிறுத்தம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு ஜனவரி 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. சரவணபவன், அஞ்சப்பர் உள்ளிட்ட பிரபல உணவகங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வடபழனி, எழும்பூர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட இடங்களில் பிரபல உணவகங்களான சரவணபவன், அஞ்சப்பர், ஹாட் பிரெட், கிராண்ட் ஸ்வீட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை இடங்கள் மற்றும் கிளை நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு ஹோட்டல் விற்பனை விவரங்களையும் வரவு செலவு கணக்குகளையும் ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழகம் முழுவதும் 32 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. முறையாக வருமான வரி செலுத்தாத காரணத்தால் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் பெங்களூர், சென்னை வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ரஜினியின் நண்பரும் லிங்கா திரைப்படத்தின் தயாரிப்பாளருமான ராக்லின் வெங்கடேஷின் பெங்களூர் மற்றும் சென்னை வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. திருவாரூர் தொகுதியில் தேர்தல் நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் மறைவு காரணமாக அந்த தொகுதியில் வருகின்ற 28ஆம் தேதி தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனிடையே கஜா புயலினால் திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மேலும் தேர்தல் நடந்தால் ஆளும் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்த தடையில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தேர்தல் அறிவிப்பாணைக்கு தடை கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இந்த தொகுதியில் 303 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 16 பேர் வேட்புமனுக்களை வாங்கி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 168 திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று வரை 16 விண்ணப்பங்கள் பெற்றுள்ளனர். அதில் 2 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நூலகத்திற்கு வரப்படும் பொழுது 100 மீட்டருக்கு அப்பாலேயே வாகனங்கள் அலுவலகத்திற்கு 3 வாகனங்கள் மட்டும் அனுமதி உண்டு. தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அலுவலகத்தில் உள்ளூருக்கு வரும்பொழுது வேட்பாளர் மற்றும் 4 நபர்களுக்கு அனுமதி உண்டு. 168 சட்டமன்ற தொகுதிக்கு 303 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. வேட்புமனுக்கள் தேவையான அளவுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேவையான வேட்புமனுக்கள் போதிய அளவு அலுவலகத்தில் இருப்பு உள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுமை அடையாத நிலையில் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்திருப்பது உள்நோக்கம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசு தமிழக உரிமைகள் அனைத்தையும் காலில் போட்டு மிதித்து தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வருவதாகவும் அதுபோல் தமிழக மக்களின் நலன்களை காவு கொடுத்துவிட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாஜக அரசின் எடுப்பிடியாக அதிமுக அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே பாஜக மற்றும் அதிமுகவை வீழ்த்திட நடைபெறவுள்ள திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு தீர்மானித்துள்ளது என கூறப்பட்டுள்ளது.
திருவாரூர் இடைத்தேர்தல் மூலம் வருங்காலத்தில் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் உள்ள சசிகலாவை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன், திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளரை நாளை தஞ்சையில் அறிவிக்கப்படுவார் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம் என்றும் தினகரன் கூறியுள்ளார். அணிகள் இணைப்பு குறித்து தங்களிடம் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், துரோகிகளிடம் இணைய மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். வருங்கால தமிழக மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக தான் நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார். வேட்பாளர் நாளை மதியம் மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறுங்கிறத திரும்ப உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி தமிழகத்தில் தொழில் தொடங்க 14 புதிய நிறுவனங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். வருகின்ற 23, 24 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தொழில் பொருட்காட்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைப்பது குறித்தும் நிகழ்த்தப்படும் செயல் திட்டங்கள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தின் முக்கிய நிகழ்ச்சியான மேகதாது அணை, ஸ்டெர்லைட் விவகாரம், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் விடுதலை உள்ளிட்டவைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி 14 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 30,500 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்படுவதன் மூலம் 18,000 பேருக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 23rd 24th தமிழ்நாட்டில் குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடக்க போகுது. அது சார்பாக பிரேசிலியன் டெலிகேஷன் அப்படின்ட்டு ஒரு 7 பேர் பல்வேறு நிறுவனங்களிலேருந்து அங்கே வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இண்டஸ்ட்ரீஸும் ஸ்டார்ட் அப்ஸும் இளைஞர்களை எப்படி பயனுள்ள வழியில் நம்ம அவங்களோட கவனத்தை செலுத்தலான்ட்டு, அதே மாதிரி இங்கே புது கம்பெனிஸ் இளைஞர் மூலியமாகவே சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் நாங்கள் ஆனரபிள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மீட் பண்ணிட்டு எங்களோட 300 ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதான் அந்த பாலிசி. இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களோட கம்பெனிஸில் ஸ்டார்ட் அப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சபரிமலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பெண்கள் தரிசனத்தின் போது நடையை சாத்தி பரிகார பூஜை செய்த தந்திரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பரில் தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து கேரளம் முழுவதும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தன. சபரிமலையிலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வந்ததால் தடை செய்யப்பட்ட வயதுடைய பல பெண்கள் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டு இருந்தனர். ஆனால் கோழிக்கோட்டை சேர்ந்த பிந்து, மலப்புரத்தை சேர்ந்த கனகதுர்கா ஆகிய 2 பெண்கள் நேற்று அதிகாலையில் சபரிமலை ஐயப்பனை தரிசித்தனர். இந்த சம்பவத்தை முதலமைச்சர் பினராயி விஜயனும் உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலை மூடி பரிகார பூஜை செய்யப்பட்டது. அதன் பின்பே கோவில் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பரிகார பூஜைக்கு ஏற்பாடு செய்த தந்திரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் குழு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. இதனை அவசர வழக்காக விசாரிக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் விசாரிக்கப்படாமல் உள்ள மற்ற சீராய்வு மனுக்களுடன் சேர்த்தே இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் பெண்களை அனுமதித்த கேரள அரசை கண்டித்து கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கேரள அரசை கண்டித்து கோஷம் எழுப்பிய அவர்கள் ரயில் நிலையத்திற்குள் செல்ல முயற்சித்தனர். பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தங்களது பாரம்பரியத்தை கெடுக்க கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு முயல்கிறது. அதற்கு அங்குள்ள காவல்துறையும் துணை போவதாக அவர் கூறினர். ஐயப்ப பக்தர்களின் நெஞ்சிலே நெருப்பை எள்ளி கொட்டியது போல இரவோடு இரவாக கோழைத்தனமாக திருட்டுத்தனமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பினராயி விஜயனுடைய அரசாங்கம் அரபு நாட்டு கைகூலிகளிடம் கைகூலி வாங்கிக் கொண்டு திட்டமிட்டு சபரிமலையின்
புனிதம் கெடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். பினராயி விஜயனுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். மோடி அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ளிட்ட 8 இடங்களில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கொடும்பாவி எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், தர்மபுரி, கோவில்பட்டி மற்றும் கடலூரில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு வருகின்ற 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அரசு பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியது. மேலும் 3 வாரங்களுக்குள் ஆலை செயல்படுவதற்கான அனுமதியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட நிலையை தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இந்த உத்தரவுக்கு தடை கோரி வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு வரும் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மேலும் வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என ஸ்டெர்லைட் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து 21 மருத்துவர்கள் குழுவை அமைத்து விசாரணை தொடர வேண்டும் என்று ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் உள்ள விசாரணை ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்த அப்போலோ மருத்துவமனையின் வழக்கறிஞர் மஹிம்புன் பாட்ஷா ஜெயலலிதா மரணம் குறித்து தங்களது மருத்துவர்கள் அளித்த வாக்குமூலம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருப்பதாக கூறினார். தங்களது மருத்துவமனையின் சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் ஆணையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை தேவைப்பட்டதா இல்லையா என குறிப்புகள் இருப்பதாகவும் கூறினார். மேலும் மருத்துவம் தொடர்பான தெளிவில்லாதவர்கள் எப்படி முடிவுக்கு வர முடியும் என்றும் அவர் வினா எழுப்பினார். மேலும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் தங்களது மருத்துவமனைக்கு எதிராக களங்கம் கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் மஹிமுன் பாட்ஷா தெரிவித்தார். இதனிடையே விசாரணை ஆணையத்தில் குறுக்கு விசாரணையில் ஈடுபட்ட சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிசிடிவி காட்சிகள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிவித்தார். 13 சாட்சிகள் குறுக்கு விசாரணைக்காக இன்னைக்கு போடப்பட்டிருந்தது. அதில் அப்போலோ தரப்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. நாங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஒன்று ஒரு கமிட்டி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனு நிலுவையில் இருக்கு. ஆகவே இங்கே வரக்கூடிய மருத்துவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அளிக்கக்கூடிய சாட்சியத்தில் சில விஷயங்கள் தவறாக டைப் செய்யப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கல, அது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் காவல்துறை அதிகாரிகள் அமர்த்தி வைக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளே போகவே விரும்பலங்க. ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் தோற்று போனதற்கு காரணமான அமைச்சர்களை வருத்தெடுத்தார் என்று சொன்னால் அம்மா கோபமாக பேசினார்கள் அப்படின்னாரு. அதுக்கான காரணம் விரைவில் உங்களுக்கு வரும். அதையெல்லாம் கேள்விகளாக கேட்டு இதெல்லாம் ஒரு ஆவணமாக பதிவு பண்ணியிருக்கோம். நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்ட 26 அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்துள்ள நிலையில் மேலும் 7 எம்பிக்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மக்களவையில் தமிழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து போராடி வருகின்றனர். அவர்கள் அவையில் தொடர்ந்து தங்களது கோரிக்கை வலியுறுத்தி முழக்கமிட்டு வந்தனர். நாடாளுமன்ற வளாகத்திலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் இன்றும் அதிமுக திமுக எம்பிக்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்பிக்கள் 26 பேரை நேற்று அவையிலிருந்து 5 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். இதேபோன்று மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் அனைவரும் நேற்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்ட மேலும் 7 எம்பிக்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி கர்நாடகாவில் மத்திய அரசு அணை கட்ட அனுமதி வழங்கி இருப்பதால் தான் அதனை எதிர்த்து அதிமுக எம்பிக்கள் போராடி வருவதாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட வழங்கப்பட்ட அனுமதியை வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வரும் தமிழக எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 26 எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று மேலும் 7 எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுத்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டுள்ளார்.
இதனையடுத்து அவையிலிருந்து வெளியேறிய அதிமுக எம்பிக்கள் இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, தமிழக மக்களின் நலனுக்காக போராடுவது தவறா என வினா எழுப்பினார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் விதமாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடக அரசிற்கு புதிய அணைக்கட் மேகதாது கட்டுவதற்கு தந்துள்ள டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள், அதை தந்ததை வாபஸ் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதுவரையில் அந்த உத்தரவை நீங்கள் தராவிட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அந்த உத்தரவை தந்தால் நாங்கள் விவாதத்திற்கு நாடம் தயாராக இருக்கிறோம். எங்கள் கருத்துக்களை சொல்கிறோம், அந்த மக்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறோம். அப்படி சொல்வதன் மூலமாகத்தான் அந்த உத்தரவை நீங்கள் தர வேண்டும் சொல்லும் பொழுது அப்படி உத்தரவை தர முடியாது என்ற கருத்தை மத்திய அரசு தெரிவித்து விட்டது. நாங்கள் எங்களுடைய குரலை நாடாளுமன்றம் எழுப்பினோம். அதிமுக எம்பிக்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேகதாது அணை விவகாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மக்களவை தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் பிப்ரவரி இறுதியிலே தேர்தலை நடத்த ஆணையிடலாம். ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. கஜா புயலில் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மக்கள் மீண்டு வருவதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இப்போதுதான் மத்திய அரசு 1140 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மறுவாழ்வு மற்றும் மறுகட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்குரிய கால அவகாசம் கூட இல்லாத நிலையில் இந்த தேர்தலை அறிவித்திருப்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. 5 முறை முதல்வராக பணியாற்றிய கருணாநிதி பன்முக திறமை கொண்டவர் என இபிஎஸ், ஓபிஎஸ் புகழாரம் சூட்டியுள்ளனர். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் இரங்கல் தீர்மானத்தின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், 13 வயதில் போராட்டத்தில் ஈடுபட்ட கருணாநிதி 17 வயதில் மாணவர் நேசன் என்ற கையெழுத்து இயக்கத்தை நடத்தியவர் எனவும் குறிப்பிட்டார். இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடிய கருணாநிதி 5 முறை தமிழக முதல்வராக பணியாற்றி சிறப்பாக செயல்பட்டார் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மறைந்த கருணாநிதி 94 ஆண்டுகள் நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் உழைத்தவர் என்று தெரிவித்தார். மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தன்னகத்தே கொண்டவர் என்றும் தமிழ் பேச்சால் அனைவரையும் அரவணைத்தவர் கருணாநிதி என பெருமையுடன் அவர் கூறினார். மேலும் மாநில முதல்வர்களுக்கு தேசிய கொடியேற்றும் வாய்ப்பை பெற்றுத் தந்தவர் கருணாநிதி என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். கருணாநிதியின் இரங்கல் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய சபாநாயகர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் ஆகியோருக்கு திமுக தலைவர் என்ற முறையிலும் கருணாநிதியின் மகன் என்ற முறையிலும் தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தனது உணர்வுகளை நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெளிப்படுத்தியது தவறு கிடையாது என்றும் கூறினார். அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக மேகதாது பிரச்சனையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மேகதாது மத்திய அரசு சாதாரணமாக இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். முதலில் அதற்கு ஆய்வுகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் செய்திருக்கக்கூடாது. சட்டத்திற்கு எதிரானது, உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது. நம்முடைய உணர்வுகளை நிச்சயமாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளதான் வெளிப்படுத்த முடியும். அதிலே இது முக்கியமான ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டோட உயிர்நாடி பிரச்சனை சம்பந்தமாக அதை உணர்வுபடுத்தியது தவறு கிடையாது. சபாநாயகர் அவனுடைய ஆணையை திரும்ப பெற வேண்டும்.
விளைநிலங்களில் உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைப்பது தொடர்பாக மின்துறை அமைச்சருடன் விவசாயிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மத்திய அரசு தமிழகம் முழுவதும் உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைத்து வெளி மாநிலங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்கிறது. இதற்காக விவசாய நிலங்களை விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் காவல்துறையை பயன்படுத்தி கையகப்படுத்தி வருவதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்று உயர்மின் அழுத்த மின்கோபுர எதிர்ப்பு விவசாய குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்தார். மின்துறை அமைச்சரோடு ஒரு விரிவான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. விவசாயிகள் தரப்பிலிருந்து இதுவரை போடப்பட்டிருக்கிற உயர்மின் கோபுரங்களுக்கு வாடகை தீர்மானிக்க வேண்டும். இனிமேல் போடப்படுகிற திட்டங்களை கேபிள் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற 2 கோரிக்கைகளை நாங்கள் 2 பேச்சுவார்த்தையில் வற்புறுத்துகிறோம். ஆனால் இந்த கோரிக்கைகளை அமைச்சர் அவர்கள் ஏற்கவில்லை. ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்திற்காக வந்து காத்திருக்கிறார்கள். விவசாயிகளிடம் அமைச்சரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை சம்பந்தமாக விவசாயிகளிடம் தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை அமைச்சருக்கு தெரிவிப்பதாக நாங்கள் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். பிரதமர் மற்றும் முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி மீது சென்னை பெரவலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புகாரில் முகாந்திரம் இருப்பதாக கூறி RS பாரதி, மாநில பேச்சாளர் கரூர் முரளி, நடிகர் வாசு விக்ரம் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வேறு பயன்பாட்டில் இருந்தால் அதனை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயத்துக்கு என 1993ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் ITI கல்வி நிறுவனம் கட்டப்பட்டதால் ஒதுக்கீட்டை ரத்து செய்து கடந்த 2005ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஒதுக்கீடு பெற்றவரின் வாரிசுகளான குமார் மற்றும் ஞான தீபம் ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்தனர். இதனை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் தள்ளுபடி செய்தார். அதேவேளையில் நீண்ட காலங்களுக்கு முன்னர் ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அவர்களுக்கு தான் பயன்படுகிறதா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஒதுக்கீடு பெற்றவரின் வாரிசுகள் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு இலவசமாக வழங்கிய நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறை செயலருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை, மும்பை, விசாகப்பட்டினம் ஆகியவற்றில் உள்ள ரயில் நிலையங்கள் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மத்திய ரயில் நிலையம் 1873ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்தியாவின் முக்கியமான மற்றும் பெரிய தொடர்வண்டி நிலையங்களுள் ஒன்றாகும். பயன்பாட்டில் இருக்கும் நடைமேடைகள் 17 ஆகும். ரயில்வே போக்குவரத்து முனையமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஆங்கிலேயர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. அதிநவீன வசதிகளுடன் உள்ள இந்த ரயில் நிலையத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இதேபோன்று மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், ஹவுரா, விசாகப்பட்டினம் போன்ற ரயில் நிலையங்களும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மணிப்பூரில் காளான்களை பாக்கெட் செய்வதற்கு புதிய இயந்திரத்தை கண்டறிந்து விவசாயி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். மணிப்பூரில் புரோம்பட் நகரில் காளான் வளர்ப்பில் அதிக அளவில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 20 முதல் 30 கிலோ வரை காளான்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் காளான்களை விற்பனை செய்ய பேக்கிங் செய்வதற்கு புதிய இயந்திரத்தை தவான் தபா என்பவர் கண்டறிந்துள்ளார். இந்த புதிய இயந்திரத்தின் மூலம் ஒரு நிமிடத்தில் ஒரு பேக்கிங் செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். காளான் வளர்ப்பிற்கு இதமான சூழ்நிலை இங்கு நிலவுவதால் அதிக அளவில் காளான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனை சந்தையில் விற்று விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர்.